ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், அண்ட் இது எப்படி நாம இருக்கக்கூடிய இந்த 1 மந்த்தில் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்டு. இந்த எக்ஸாமை பொறுத்தவரை எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது ஈஸியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் சம் ஷிஃப்டில் மாடரேட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வேரி ஆகும் ஷிஃப்ட் டு ஷிஃப்ட். ரைட்டுங்களா? நீங்கள் நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட் இருக்குது. ஏகே அண்ட் வெனம் சார் கொண்டு போயிட்டுருக்கோம். ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்காக அர்த்தமெட்டிக் கொஸ்டின்ஸ், பசில், சீட்டிங்ஸ் இது மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கமெண்ட் செக்ஷன் லிங்க் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரைட், வாங்க நம்ம எக்ஸ்பெக்டட் டாபிக் உள்ள போகலாம். எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸை பொறுத்தவரை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி. நியூமரிக்கல் எபிலிட்டினா மோர் நம்பர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னா டிஏ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அப்ராக்சிமேஷன் கேட்க குறைவான வாய்ப்புகள் தான் உண்டு. 10லேருந்து 15 கொஸ்டின் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸே கேட்பாங்க. இதில் ஆஸ்பிரண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு அதிகமாக டைம் எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 12 கொஸ்டின் உங்கள் ஷிஃப்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் அதில் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கால்குலேட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ்டு டு ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ அதில் நீங்கள் நிறைய டைம் எடுக்கிறதுனால உங்களால் ஓவரால் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம் கிராக் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வர முடியாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10லேருந்து 12 கொஸ்டின்ல ஒரு 2 to 3 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். எதுன்னா, நீங்கள் கால்குலேட்டிவ் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில், அந்த மாதிரி டைப்ஸில். இல்லை நீங்கள் சால்வ் பண்ணி உங்களால் ஆன்சர் எடுக்க முடியல அந்த கொஸ்டின்ஸில், ஒரு 30-40 செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு லேட்டராக ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு 45% ஆஃப் ஒரு 3200 அப்படிங்கிறதுக்கு பதிலாக, ஸோ நீங்கள் இந்த இடத்துல 54ன்னு கூட கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இங்கே 32க்கு பதிலாக 36ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் அப்போ உங்களால் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேட்டர் பார்ட் ஆஃப் த எக்ஸாம் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது எடுத்து எழுதும் போதே நீங்கள் 45 × 32 அப்படின்னு கரெக்டாக எழுதுவீங்க. கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இது பர்சனலாக நானே பிகினர்ஸாக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா சிம்பிளிஃபிகேஷன், அதுதான் இருக்கிறதுலே ஈஸி ஸ்கோர் பண்ணுறது. பட் அதில் ஒரு 2-3 கொஸ்டினில் அதிகமாக டைம் கன்சூமிங் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்மளால் கிராக் பண்ண முடியாமல் போகும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் தானே, நம்மளால் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துருங்க. ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆன்சர் வராது மிஸ்டேக் பண்றது எல்லாம் மார்க் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடுங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், டிஏ இதுல எது கிடைச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அர்த்தமெட்டிக்கும் கேஸ்லெட் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு. கேஸ்லெட் கண்டிப்பா கேட்பாங்களானா, ஒரு சில செப்ஸ்ல கேட்பாங்க, ஒரு சில செப்ஸ்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சிப்ஸ், உங்களுடைய லக்கு பொறுத்து. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பற்றி பேசியாச்சு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் இதிலிருந்து கம்பைண்டா எய்தர் 5 இல்லைனா 10 வரும். இங்கே 10 கேட்டால் இது ரெண்டும் சேர்ந்து 10 கேட்பாங்க. இதுலேயே 15 கவர் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் இதுலேருந்து வரும். இதில் ரொம்ப டேஞ்சரான டாபிக் என்ன அப்படின்னா ராங் நம்பர் சீரியஸ். ராங் நம்பர் சீரியஸில் ஏன் டேஞ்சர் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்பர் சீரியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் சீரியஸை பொறுத்தவரை ஒரு 2 நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணதுமே அதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ராங் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5-6 நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ மினிமம் டைமை நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் சீரியஸில் சில பேர்லாம் 10 செகண்ட் ஆன்சர் எடுத்துட முடியும். ராங் நம்பரில் நீங்கள் ஆன்சர் 10 செகண்ட் எடுத்தால் கூட அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல அமையும், ஒரு சில கொஸ்டின் டேரெக்டாக போட்டு போயிடலாம். ஸோ ராங் நம்பர் கேட்டாலே கண்டிப்பாக நம்பர் சீரிஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கன்சியூம் ஆகிறது வழக்கம் தான். அதில் ஒரு சில பேருக்கு ராங் நம்பர்லையோ நம்பர் சீரிஸ்லையோ ஒரு சில பேட்டர்ன் அங்கே எக்ஸாம் ஹாலில் கிளிக் ஆகாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்னாக தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாம் ஹாலில் டைம் ப்ரெஷரில் கிளிக் ஆகாது. அப்போது நாங்கள் எப்படி 2-3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் வரலையோ தப்பான விட்டுட்டு போக சொன்னோம், அதே மாதிரி இதுலேயும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் அக்யூரேட்டாக தடுமாற்றம் இல்லாமல் அட்டன் பண்ணிட்டீங்களானவே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினை கடைசியில் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒரு நிமிஷங்க. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் உங்களுக்கு 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்துடும், இங்கே 12 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். அது யாருக்கு அப்படின்னா, நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த எக்ஸாம் ஃப்ளோ அப்படிங்கிறது டாப்பில் வச்சுருப்பாங்க. இருக்கக்கூடிய இந்த 30 டேஸில் ரெகுலராக பர் டே ஒரு 30லேருந்து 50 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலேருந்தே மேக்ஸிமம் இது ரெண்டும் கம்பைன் பண்ணியே 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். 20லேருந்து 25 கொஸ்டின் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வருங்க.
மேக்ஸிமம் 25 கொஸ்டின் வரும். மினிமம் உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்துரும். இது 2 கம்பைன் பண்ணி. அடுத்து டிஏ. டிஏ பொறுத்தவரை ஒரு செட்டு ஓகேங்களா? கேட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல 2 செட் கேட்டு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல எஸ்பிஐ கிளர்க்ல ரீசென்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்ல சில ஸ்கிரிப்ட்ல ஃபாலோ பண்ணாங்க. 2 செட் டிஏ கேட்டா கண்டிப்பா இங்க 10 தான் கேட்பாங்க. இதுல ஒரு டாபிக் தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் இங்க டிஏல வந்து கேட்டிருப்பாங்க. டிஐனா 2 விதமா டிஐ கேட்பாங்க. ஒண்ணு நமக்கு ஈஸியா குடுக்கக்கூடிய ஒரு டேபிள் டிஐ கேட்டுட்டு ஈஸியா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சில நேரங்களில் டேபிள் ஈஸியா இருந்தாலும், லைன் சார்ட் ஈஸியா இருந்தாலும், கீழ இருக்கக்கூடிய 1, 2, 3ன்னு இருக்கக்கூடிய சப் கொஸ்டின்ஸ ரொம்ப கால்குலேட்டிவா கேட்டுருவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கிளிக் ஆகணும். நீங்க ஆவரேஜ் ஆஸ்பிரண்டா, டாப்பரா அப்படிங்கிறது நீங்க உங்களால கான்ஃபிடென்ட் இருக்கு, மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மினிட்ஸ் வரை ஆகும். 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 2 மினிட்ஸ் வரை எடுத்துக்கும் ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட் பண்ண. ஒரு சில பேர் 40 செகண்ட்லயே கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. அந்த 20% மோர் 1:3 ரேஷியோ அங்க டேபிள் சார்ட்ல இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாவ உள்ள கொண்டு வந்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பழக்கப்பட்ட ஆள் ஈஸியா போட்டுருவீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் அந்த கொஸ்டின்ல உங்களால ஆன்ஸர் எடுக்க முடியலன்னா, கண்ண மூடிக்கிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுங்க. ஆன்ஸர் எடுத்தா பரவால்ல, ஆன்ஸர் எடுக்க முடியலன்னா ரொம்ப நேரம் அந்த கொஸ்டின்லயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் அப்படி இருக்க தான் செய்யும். அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ற நேரத்துல பின்னாடி அரித்மெடிக்லயோ, வேற டாபிக்லயோ 2, 3 கொஸ்டின் சால்வ் பண்ற அளவுக்கு டைமே சில நேரங்கள் எடுத்துரும். ஏன்னா, நமக்கு அந்த லாஜிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. லாஜிக் தெரியுது, உங்களுடைய ஸ்பீடு நல்லா இருக்கு, எக்ஸாம்பிள் நல்லா இருக்குன்னா மட்டும் அத டைம் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட கன்டினியூ பண்ணுங்க. ஒரு 1 மினிட்ல 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. 2 மினிட்ஸ் 2 1/2 மினிட்ஸ் ஒரே கொஸ்டின்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஹேபிட்ட கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்களால ஓவரால் குட் அட்டெம்ப்ட் குடுக்க முடியாது. என்ன சார் நீங்க சிம்ப்ளிஃபிகேஷன்ல 2 கொஸ்டின் கூட சொல்லிட்டீங்க, நம்பர் சீரிஸ்ல 2 கொஸ்டின் கூட சொல்லிட்டீங்க, டிஐலயும் 1 ஆர் 2 கொஸ்டின் கூட சொல்றீங்க. அப்ப எப்படி என்னால 33 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண முடியும் 35க்கு அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா எல்லாருக்குமே எல்லா டாபிக்குமே அடி வாங்காது. இதுல ஏதாச்சும் 1, 2 தான் நீங்க அந்த மாரி இடத்துல போய் லாக் ஆவீங்க. அந்தந்த டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட் பார்ட்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க லாக் ஆனா மட்டும் தான் அந்த மாரி ஸ்கிப் பண்ணிட்டு போணும். நல்ல எக்ஸாம் ஃப்ளோவா போயிட்டு இருக்குன்னா, கன்டினியூவா சால்வ் பண்ணிட்டு நீங்க அடுத்து போயிருங்க. டைம் மட்டும் ஒரே கொஸ்டின்ல அதிகமா கன்சியூம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியா அரித்மெடிக். அரித்மெடிக் பொறுத்தவரை வேரியபிள் வச்சும் கேட்கலாம். சிம்பிளான ஒரு அரித்மெடிக் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். கேஸ்லெட்டும் ஒரு சில நேரங்கள்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில நேரங்கள்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்க ஏன் 8 போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 டிஐ இதெல்லாம் ஆக்குபை பண்ணி எக்ஸ்ட்ரா கேஸ்லெட்டும் வந்தா 8 அரித்மெடிக் தான் வரும். ஓகேங்களா? கேஸ்லெட் வரல அப்படின்னா 10 to 12 கொஸ்டின் அரித்மெடிக் வர சான்சஸ் இருக்கு. சில நேரங்கள் 15 கூட கேட்பாங்க. அது டிஃபிகல்ட் ஷிப்ட்னு சொல்லுவோம் அப்பல்லாம். பட் இப்போ டிஐயே கஷ்டமா கேட்கறாங்க ஒரு சில நேரங்கள் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு அரித்மெடிக் அப்படிங்கிறது நீங்க கம்பல்சரியா படிச்சிருந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த எக்ஸாம பொறுத்தவரை இந்த மென்சுரேஷன ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து இப்ப டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வராது, மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் வராது, சிஐ வராது. அப்போ அந்த மாதிரி டாபிக்ஸ ஸ்கிப் பண்ணக்கூடிய பழக்கம் வேண்டாம். 30 நாள் இருக்கு. 30 நாள்ல உட்கார்ந்து நீங்க எல்லா டாபிக்ஸ் உடைய பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க போதும். பேசிக்ஸ் வச்சு இப்ப ரீசென்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு, அதுக்கு நீங்க வெனோம் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல ஹை லெவல்ல, மாடரேட் லெவல்ல இந்த எக்ஸாம்க்கான மெயின்ஸ் லெவல்ல ரீசென்ட் பேட்டர்ன்ல குடுத்துருக்கோம். அத நீங்க போடுங்க. உங்களுடைய அத பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கான்செப்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லன்னா நார்த் இந்தியாவுல அர்சலகாரம் சாரோ, கௌசிக் மகண்டி சாரோ, ஸோ உங்களுக்கு எந்த சார் பிடிக்குதோ, இல்ல தமிழ்ல வேற எந்த சேனல்ஸ் பிடிக்குதோ, அங்க போயிட்டு உங்களுடைய அரித்மெடிக் கான்செப்ட்ஸ ரொம்ப பெரிய லெவல்ல சப்போர்ட்ல கூட ஈஸி, மாடரேட் லெவல் சம்ம சால்வ் பண்ணி கத்துக்கோங்க. கண்டிப்பா எல்லா டாபிக்கோட அரித்மெடிக் நாலேட்ஜ் இல்லாம இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இது கட் ஆஃப் அதிகமா இருக்கும். கட் ஆஃப் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம 35 கொஸ்டின்ல 33 ஆச்சு போட வேண்டியிருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம டிஐல ஒண்ணு ஸ்கிப் பண்ணோம் தெரியுமா? அது. அப்படி இல்ல, ராங் நம்பர்ல நமக்கு பேட்டர்ன் தெரியாம 1 ஆர் 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணோம்ல அது. அரித்மெடிக்ல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வேற எக்செப்ஷன் இருக்கு. அவ்வளோதாங்க. 32லேருந்து 33 கொஸ்டின் கம்பல்சரியா நமக்கு அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஆனா 35 அவுட் ஆஃப் 35மே அட்டெண்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். 35 அவுட் ஆஃப் 35 இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றவங்க நெறைய பேர் அப்பியர் ஆவாங்க. அதுக்கு மத்தியில நீங்க 32லேருந்து 33 வரை அட்டெண்ட் பண்ணணும்னாலே உங்களுக்கு எல்லா டாபிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த 2 to 3 கொஸ்டின்ஸ் ஏன் எக்செப்ஷன்னா, நீங்க பண்ணக்கூடிய கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்க்கோ, இல்ல 1 ஆர் 2 லாஜிக்ஸ் தெரியாம போறதுனாலயோ வரக்கூடிய இம்பாக்ட் தான். ஆனா நீங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இல்லாம, இது நல்லா ஃப்ளோல மைண்ட் கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி, உங்களாலயும் 35 to 35 அட்டெண்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க 30 நாளும் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த டாபிக்கும் தெரியாம எக்ஸாம்க்குள்ள போக வேண்டாம்.
சரிங்களா? ஸோ எல்லா டாபிக்ஸ்லயும் இருக்கக்கூடிய மெரிட் என்ன, டிமெரிட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன இல்ல சிம்ப்ளிஃபிகேஷன்ல ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா இருக்கும். கால்குலேட்டிவா இருக்கும். அத நீங்க டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் சீரிஸ் ராங் நம்பர்லயே 1 ஆர் 2 கொஸ்டின் கால்குலேட்டிவா இருக்கும். டிஐல 1 ஆர் 2 கொஸ்டின் கால்குலேட்டிவா இருக்கும். அரித்மெட்டிக்ல ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நீங்க லாஜிக் தெரியாதனால உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுதான் ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அத ஓவர் கம் பண்ணணும்னா டெய்லி 30, 40 சிம்ப்ளிஃபிகேஷன், 20 நம்பர் சீரிஸ் ராங் நம்பர், டிஐ ஒரு 4 செட் 3 செட் ரெகுலரா டெய்லி அரித்மெட்டிக்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக் உடைய பேசிக்ஸ் படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல பிரிலிம்ஸ்ல உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகே அண்ட் வெனோம் சேர்ந்து எடுத்துட்டு போற மெயின்ஸ் பேட்ச் வேணும் அப்படின்னா, டிஎன் பெங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏகே 10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.